This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைய வசனம் சங்கீதம் 28:8. பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தமது ஜனங்களுக்கு தேவனே பலத்தின் ஆதாரமாய் இருக்கிறார் என்பதே இதன் பொருளாகும். இதுவே அவரது பிள்ளைகளுக்கான இரகசிய சூத்திரமாகும். நீ எப்படி விசேஷித்தவனாக இருக்கிறாய்? இப்படிப்பட்ட ஞானத்தை, பலனை, அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொண்டாய் என்று ஜனங்கள் உங்களை கேட்கலாம். ஆண்டவர் தாமே எனக்கு எல்லாமுமாக இருக்கிறார் என்பதே அதற்கான எளிய பதிலாகும். ஆம், அவரது பிள்ளையான உங்களுக்கு தேவன் தமது ஞானத்தை ஆச்சரிய விதமாக கொடுக்கிறார். அளவில்லாத ஐஸ்வர்யத்தை அளிக்கிறார். நீங்கள் சோர்வாக உணரும்போது மகத்தான பலனை தருகிறார். இந்த உலகில் நீங்கள் நீதிமானாக விளங்கி சிறந்த அந்தஸ்தை பெறும்படி தமது இரட்சிப்பையும் வழங்குகிறார். எல்லாமும் அவரிடத்திலிருந்து வருகிறது. எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவரை தங்களுக்கு மேலாக சுமந்து செல்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் இருப்பவர்கள் பலவீனமான இவரிலிருந்து எப்படி இவ்வளவு பலனும் வல்லமையும் வருகிறது என்று ஆச்சரியப்படுவார்கள். சாலமோன் வாலிபனாக இருந்தபோது அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கர்த்தரிடம் கேட்டான். யாரிடம் கேட்பது, யார் பக்கமாக திரும்புவது என்பதை அவன் அறிந்திருந்தான். கர்த்தர், நானே உன் மூலமாக வெளிப்படும் ஞானமாக இருப்பேன், இவ்வுலகின் ஐஸ்வர்யத்தையும் தருவேன் என்று கூறினார். 2 பெண்கள் ராஜாவாகிய அவன் முன்னே ஒரு வழக்கை கொண்டு வந்தபோது அவன் நேர்த்தியான தீர்ப்பை அளித்ததினால் சாலமோனின் ஞானம் வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட இக்கட்டான பிரச்சனையில் தீர்வை கண்டுபிடித்த அவனது திறமையை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டனர். இவ்வண்ணமாக தேவன் தமது ஞானத்தை சாலமோனுக்கு விளங்க பண்ணினார். ஜனங்களின் பாராட்டையும் நம்பிக்கையையும் அவன் பெரும்படி செய்தார். இவ்வாறே தேவன் அவரது பிள்ளையான உங்களுக்கு பலனையும் இரட்சிப்பையும் தருவார். இந்த உலகில் உங்களை விசேஷித்தவராக்குவார். இந்த கிருபையை கேட்டு இன்றைக்கு ஜெபிப்பீர்களா? ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய வல்லமையை எனக்கு தருவதாக உறுதி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவளாக இருக்கும்படி என்னை அழைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தினால் என்னால் எந்த சவாலையும் சந்திக்கவும் எந்த தடையையும் மேற்கொள்ளவும் முடியும். ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாமுமாக இருக்கிறீர். நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் கவலையும் இல்லை. ஆகவே நீரே எனக்கு ஞானமும், எனக்கு நீதியும், எனக்கு கனமும், எனக்கு பலனுமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவளாக இருக்கிறேன். எனக்கு எல்லாமுமாக நீர் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.